இந்த படத்தில் ஸ்பாய்லர் இல்லைங்க, ஸ்பாய்லரில் தான் இந்த படமே இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 2 திரைப்படங்கள் வருது. 2 திரைப்படமே A கிரேடட் மூவி. ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ராயன், செகண்டாக இப்போது டெட்புல் அண்ட் வோல்வரின் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா இந்த படம் நேற்றே ப்ரீமியர் ஷோ நடந்துருச்சு. ஸோ டெட்புல் அண்ட் வோல்வரின் அப்படின்னு எடுக்கும்போது MCU வந்து கொஞ்சம் அழிவு காலத்தில் இருக்குது. அதாவது டெட்புலோட உலகம் மாதிரி. ஸோ அந்த அழிவு காலத்தை மீட்டு வர்றதுக்காக தான் டெட்புலும் போகிறாரு. அதே மாதிரி தான் இப்போ டெட்புலும் இங்கே வந்திருக்காரு. டெட்புல் அண்ட் வோல்வரினோட காம்பினேஷன் பண்ணி இங்கே வந்திருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த படம் வந்திருக்கு, ஏன்னா கடந்த ஒரு 4-5 படங்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்ட் கொடுக்கல MCU சைட்லேருந்து. அதனால் MCU மக்களே சரி நம்ம பேசாமல் DC போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் அதை காப்பாற்றுறதுமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க ஷான் வி அவர்கள். அண்ட் இந்த படத்தில் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க ரயான் ரெனால்ட்ஸ் அவர்கள் அண்ட் ஹியூ ஜாக்மேன் அவர்கள். அண்ட் நிறைய கேஸ்டிங் இருக்குது. ஆக்சுவலி செலிபிரிட்டிஸ் மட்டுமே நிறைய பேர் வராங்க. எஸ்பெஷலி MCUவில் நடித்தவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க யாரையும் நான் சொல்ல போகிறது இல்லை. அண்ட் இந்த ரிவ்யூ ஆனது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ டோன்ட் நீட் டு வரி. ஸோ தொடர்ந்து இந்த ரிவ்யூ பாருங்கள். இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமையும். ஸோ நாங்கள் நிறைய ரிவ்யூஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அண்ட் டெட்புல் அண்ட் வோல்வரின் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட்புல்லோட உலகம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது அப்படின்றத டைம் வேரியண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, வோல்வரினை போய் கூட்டு வா, அவர் தான் கரெக்டான சூப்பர் ஹீரோ, உலகத்தை காப்பாற்றணும்னா கரெக்டான ஆள் அவர் தான். ஸோ அதனால் போய் கூப்பிட்டு வர்றதுக்காக இவர் போகிறாரு. மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆனால் இந்த மல்டிவர்ஸை தொட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா மல்டிவர்ஸ் ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மல்டிவர்ஸ் வந்து ஒரு படத்தில் 2 படத்தில் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, நான் எல்லா படத்துலையுமே மல்டிவர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் ஆகிடுது. அதாவது ரொம்ப தீவிரமான ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் அந்த படத்தில் சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மல்டிவர்ஸ் விஷயத்தை. ஸோ மல்டிவர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் லோக்கியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இதுலேயும் மல்டிவர்ஸ் போகிறாங்க. ஸோ வோல்வரினை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தன்னோட உலகத்தை காப்பாற்றினாரா, அதுமாதிரி அப்போ தான் இவரு வந்து ட்ரை பண்ணுறாரு. டெட்புல் வந்து ட்ரை பண்ணுறாரு. இதுமாதிரி அவெஞ்சர்ஸில் ட்ரை பண்ணுறாரு, சேர்க்க மாட்டுறாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் ட்ரை பண்ணுறாரு, சேர்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் நானும் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும், எனக்கும் அதில் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் நினச்ச மாதிரி ட்ரை ஆனாரா அப்படின்றது தான் படத்தினுடைய கதையே. ஸோ டெட்புல் 1, 2 அண்ட் நீங்கள் வோல்வரின் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டினியூட்டி இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரோட இந்த ஸ்டார் கேஸ்டிங், எஸ்பெஷலி ரயன் அவர் தான். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் தனியாகவே தெரியும், செப்பரேட்டாக தெரியும். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் MCUவில் கவனிச்சிங்கன்னா டெட்புலுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ரொம்பவே இருக்குது. என்ன தான் சூப்பர் ஹீரோன்னு இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சும்மா அப்படியே காமிக்கல் ரீதி, இதுதான் ஒரிஜினல் காமிக்கலான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி இருக்குது. R கிரேடட் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது படம் ஃபுல்லாகவே பிளட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அருவி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். வரவனெல்லாம் எங்கேயோ குத்துவாங்க. ஒருத்தனை கண்ணில் குத்துவாங்க, ஒருத்தன் காதில் குத்துவாங்க, அங்கே குத்துவாங்க, இங்கே குத்துவாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்லையும் குத்தி சதைச்சி எடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு படம் ஃபுல்லாக R ரேட். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்கள கூப்பிட்டு போயிடாதீங்க. அண்டு ஃபன்னியாக தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. லைக் புல்லட் ட்ரெயின் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரியான வே ஆஃப் டார்க் காமெடியில் தான் அந்த படம் ஃபுல்லாகவே மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் டார்க் காமெடி சூப்பராக ஒரு கூட்டம் இருக்குது. ஈவன் இந்த ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா MCU வந்து அவரே கலாய்ப்பார். MCU இதனால தான் எனக்கு MCU பிடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கலாய்ச்சிருவார். அது கூட பரவாயில்ல. அது தாண்டி 20th Fox Century யூனிவர்சல் எல்லாத்தையும் போட்டு பங்கமாக கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி கலாய்க்கிறது அப்படின்னு யார் ஜித்து கேட்டிங்கன்னா டெட்புல் தான். ஸோ அந்த கலாய்க்கிறது, அந்த காமிக்கல் ரீதியாக காமெடி எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக ஒரு கூட்டம் இருக்குது. அண்ட் ஸ்டண்ட்லாம் வேறு லெவல். ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்டண்ட் தான். ஏன்னா வோல்வரின் தேடி போகிறாரு. தேடி போனோடனே அவருக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸு. நீ என்னடா எப்படி கிடக்குற அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸு. இப்படி கிடக்கிறன்றதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதை நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அண்ட் அடுத்தடுத்து நிறைய கேமியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாகவே. நம்ம எதிர்பார்க்காத கேமியோஸ்லாம் வரும். அந்த கேமியோஸ் வந்து ஒரு சில ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்தால் கூட உங்களுக்கு கூஸ்பம்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு ஒரு கிளைமேக்ஸாக ஃபீல் ஆகலை. அண்ட் படம் வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக மட்டுமே பார்க்கக்கூடிய லெவலாக இருக்குது. தவிர்த்து MCUவில் அடுத்து நகர போகிறது என்ன, அடுத்து நகர போகணுன்ற மாதிரியான மூமெண்ட்டில் இந்த படத்தை எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஜாலியான ஃபன்னான ட்ரீட்டாக மட்டும் தான் இந்த படத்தை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு. தவிர்த்து என்ன வரப்போகிறான், கொல்ல போகிறான், சாப்பிட போகிறான், போக போகிறான், இவன் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் என்னென்னா இந்த கேரக்டர் எப்படி MCUக்குள்ளே சேரும். ஏன்னா இவருக்கு என்ன ஆனாலும் இவருக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தான் வோல்வரினுக்கும் எதுவுமே ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க எப்படி MCUவில் சேருவாங்க? இவர் ஒரு காமிக்கல் ரீதியான கேரக்டர், இவர் எப்படி நம்மளை கூட அவெஞ்சர்ஸ் டீமில் சேருவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் தெரியல அது எப்படி ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு.
ஸோ அந்த மூமெண்ட் மட்டும் நமக்குள்ளே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சேருவாங்களா, சேராமல் இருந்தாவே ஆக்சுவலி டெட்புல் ட்ராக் தனியாகவே இருந்தாவே நல்லாயிருக்கும். இது சேர்ந்துக்கிந்து ரொம்ப சீரியஸான மூமெண்ட் கொடுத்தா டெட்புலுக்கு செட்டே ஆகாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் தென் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்களில் பிசு தட்டினா கூட மேக்ஸிமம் ஆஃப் இடங்களில் பாராட்ட குவிக்குது அப்படி தான் சொல்லணும். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் வரும். நோவா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அவங்க வந்து சொல்கிற கதைகள் பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் வோல்வரின் நம்ம ஹியூ ஜாக்மன் இந்த படத்தில் வந்திருக்காரு. ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து வாத்தலனோ திடீர்னு ஒரு டேபிள் விட்டு இறங்கினோன்னே எல்லோரும் என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளே வாயப்படவோம். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னடா அவர் நான் இப்படி பார்த்துனேடா, நீ என்னடா இப்படி டவுன் கிரேடாக இறக்கி விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா மாசான எலிமெண்ட்டில் மாசான ஹீரோ பார்த்தவரை வந்து கொஞ்சம் காமிக்கலாக ஒரு சில பேரால் ஏற்றுக்க முடியல. எஸ்பெஷலி என்னால் இதை ஏற்றுக்க முடியல. பட் வே ஆஃப் மூமெண்ட்டில் அந்த அவரோட டைலாக்ஸு கிஞ்சு எல்லாமே படத்தில் சூப்பராக சூட் ஆகிருக்கு. அவர் 6.3 ஹைட்டுக்கு மனுஷன் பயங்கரமாக இருக்குது. இன்னும் அந்த உடம்பை பார்த்து ஒரு பொண்ணு கண்ணு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல மனுஷன். ஸோ இவங்க 2 பேரும் சரி, மற்ற கதாபாத்திரம் சரி, எல்லாமே சூப்பராக நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கிறது. மற்ற கேரக்டர்ஸ் வந்து நிறைய கேமியோஸ் வந்துட்டு போனால் கூட கேமியோஸ் அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. பட் கேமியோஸோட அந்த கேமியோ ரோல் நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்லிக்கணும். இந்த படத்தில் மேலும் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க, வருவாங்க, வந்தால் சுட்டான் போனால் ரிப்பீட்டு, அது மாதிரி தான் இருக்கும். வருவாங்க, சண்டை போடுவாங்க, போவாங்க. நீங்கள் எவ்வளோ குத்து என்ன ஆனாலும் அவன் சாக போகிறதில்ல. ஸோ அதனால் சுவாரஸ்யம் அப்படின்ற ஃபேக்டர் இதில் இருக்காது. ஜாலி அது மட்டும் தான் நீங்கள் நினச்சிட்டு மட்டும் தான் படம் பார்க்க போகணும். தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எம்சியோட அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த படம் இருக்காது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சியூவில் ஒரு ஃபன்னியான, ஒரு ஜாலியான, ஒரு என்டர்டெயினான, ஒரு வைபான படம்னா இந்த டெட்புல் அண்ட் வோல்வரின். ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, நான் ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.